queen to h பா ஹேண்ட் ஸ்லிப் பா சரி பரவாயில்லை அதுதான் சரி rook to g6 செக் வச்சிடலாம் பிஷப் டு ஹாப்பி 3 அந்த பிஷப்ப்பா இன்னொரு மந்திரி ஏற்கனவே மத்த எல்லா சதுரங்களும் எடுத்தாச்சு அவ்வளவுதான் rook check to g8 இல்ல இதுதான் சார் queen to e3 வேணாம் அது இல்ல rook to g8 எடுக்காதீங்க நைட் செக் அங்க queen எடுத்து உங்க ரூக் எடுத்துடலாம் யானை எடுத்துருங்க அதுக்கு அப்புறமா அரசரை ஜி ரேங்க்ல போட்டுருங்க காந்தி 1ல போட்டா அந்த சிப்பாய் அரசியா மாற முடியாது நம்ம சிப்பாய் அரசியா மாத்தி ஆட்டத்தை முடிச்சிருங்க அவங்க queen வெட்டிடும் ஆடுங்க அதான் இருக்கிறதுல சிறப்பான நகர் அவங்க மந்திரியை வெட்டிடுங்க பிஷப் தீரன் 4 அப்புறமா அவங்க யானை எடுத்துடணும் இன்னும் ரூக் RDG8 ஆடினா அடுத்த நகர்வுல செக் வைக்கலாம் அதை விட சிறப்பான நகர் ஏதாவது இருக்கா RDG8 ஆடிடலாமா சிறப்பு அவங்க யானை எடுத்துருங்க rook to d1 இருங்க இந்த இடத்துல முதல்ல குயின் ரூக் டு காந்தி 3 ஆடிடுவோம் காந்தி 6 ஆடிடுவோம் ரூக் டு காந்தி 6 அவங்க சிப்பாயை வச்சு எடுக்கணும் எடுக்கல யானை வச்சு அவசரப்படாதடா சரி பரவாயில்ல 2 நிமிஷம் இருக்கு அவசரப்படாத ஒரே ஒரு தப்பு தான் இருக்கு அது ஞாபகம் வச்சு rook f1 கிங் வெளில வந்துட்டா திரும்ப ரூக் செக் அதுக்கப்புறம் விளையாடுங்க கிங் வெளில தான் வரப்போகுது ரூக் f1 கிங் d2 ரூக் டு தீரன் 1 ரூக் டு தீரன் 1 ரூக் டு தீரன் 1 சரி பரவாயில்ல சரி இன்னொன்னு பண்ணுவோமா இதோட முடிச்சிடலாமா சார் சரிப்பா அப்ப நாளை சந்திப்போம் லேக்கா உங்களுக்கு ஒரு 5 நிமிடம் கேக்குறேன் சார் 53 ரூல்னா என்ன இப்ப சொல்றது 53 ரூல்னா என்னன்னு ஆசிஸ் சொல்லுங்க இந்த லாஸ்டா நம்ம ஒரு கிங் தனி ஒரு பீஸ் இல்லாம இருக்கும்போது 50 மூவ்ஸ் அப்படியே விளையாடுனாங்கன்னா டிரா ஆயிடும் 50 நகருக்குள்ள அந்த ஆட்டத்தை முடிச்சிடணுமா அப்படியெல்லாம் ஆட்ட சமநிலை அடைஞ்சிருச்சுன்னு அர்த்தம் சரிங்களா இல்லாட்டி அப்படியே டிரா ஆயிடுச்சு அதெல்லாம் 50-50 பிஸ்கெட் ஞாபகம் வச்சுக்கோங்க அதை வச்சு அந்த விதிமுறை ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா சரி நாளை சந்திப்போம்